Hello friends, welcome to Tamil Ecommerce. So இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் சீரிஸ். அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசானில் செல் பண்ணுறது வந்து ஒரு டைப் 1 வச்சுக்கோங்களேன். டைப் 2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒரு வெப்சைட் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி அதில் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் வந்து நம்ம சேனலில் ஒரு சில வீடியோஸ் போட்டு தான் வந்துட்டுருக்கோம் அப்பப்போ. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் நம்ம செல் பண்ணாமல் நமக்குன்னு சொந்தமாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் எல்லா வீடியோஸ்லுமே சொல்கிறது வழக்கம். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுன்னு தனியாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து வேறு. ஸோ இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பர்டிகுலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் அந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் கேட்ட கேள்விகள் வந்து காமனாக 2-3 கேள்விகள் தான் கேட்டாங்க. என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசானை நீங்கள் செல் பண்ணலாம் ஒரு செல்லராக, உங்களுக்கு தேவையான வந்து அதிகபட்சம் ஒரு நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் என்ன செல் பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்த போது கேட்குற எல்லா கேள்வியும் வந்து காமனாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இந்த விஷயத்தை மாற்றி எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். அது வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானுக்கு மட்டும் தான் பொருத்தும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யாருமே வந்து பெருசாக என்கிட்ட கேட்காத கேள்வி வந்து ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டை பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது பில்ட் பண்ணுறதுன்ற கேள்வி தப்பு. ஏன்னா பில்ட் பண்ணுறதுன்றது வேறு, ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்ற கேள்வி ரொம்ப வெகு சில பேர் தான் கேட்டிருப்பாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒருத்தர் 2 பேர் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்மளும் வந்து ஒரு ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி, மல்டி வெண்டர் வெப்சைட் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம ஒரு வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ முதலீடு தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தை யாருமே கேட்டதில்லை. அதிகபட்சம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் கேட்குற கேள்வி, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது எவ்வளோ ஆகும், அவ்வளோதான். அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, எப்படியாவது ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணிட்டா போதும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருப்பாங்க. நிறைய வீடியோஸ் இருக்கா, அவேர்னஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் ப்ளேலிஸ்ட்லையும் க்ரியேட் பண்ணுறேன். எல்லாமே வந்து நிறைய ஒரு தப்பான புரிதல் இருக்குது. பல ஒரு மிஸ்லீடிங் கம்யூனிகேஷன்ஸ் நிறைய யூடியூப் சேனலில் தரதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தப்பான வழியில் இன்வெஸ்ட் பண்ணி தோற்று போயிருக்காங்க. அதனால தான் அந்த வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போட்டுருக்கேன். இதுவும் வந்து அவேர்னஸ் வீடியோ கிடையாது, பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணி அதில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி அதில் டிராஃபிக் கொண்டு வந்து அதில் சேல் கொண்டு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன் மெயினாக சொல்கிறேன்னா, என்னோடய சேனலில் ரொம்ப படிப்பறிவு கம்மியான உள்ளவங்களும் பார்க்குறாங்க, எம்பிஏ படித்தவங்களும் பார்க்குறாங்க, டாக்டரேட் வாங்கினவங்க கூட பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால நான் சின்ன பாயிண்ட்டையும் சொல்லுவேன். அது வந்து வளவலன்னு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். வேணா நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவில் நிறையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம், என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஒரு பிரிண்டர்லாம் கூட சொல்லுவீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏன்னா அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்லிக்கிறேன் முன்னாடியே. ஸோ இது எல்லாமே இன்டெப்த்தாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. பிரைமரின்னு பார்த்தீங்கன்னா காமனாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே பண்ணி ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, சார் இப்போலாம் வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த ஸ்டோருக்கு கீழே நம்மளும் ஒரு சப் ஸ்டோர் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஷிப்ராக்கெட் கூட வச்சுருக்காங்க, இன்ஸ்டாமோஜோ பேமெண்ட் கேட்வேல கூட ஸ்டோர் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து எப்படின்னா, இன்னொருத்தவங்க இதில் போய்ட்டு நம்ம சப் கேட்டகரி நீங்கள் கேட்கலாம், சார் அமேசானில் கூட நீங்கள் செல்லராக பண்ணுறீங்க, அதே மாதிரி அவங்ககிட்ட பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது, வேஸ்ட் அது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். மற்றவங்க ஸ்டோரில் போய் இன்னொரு சப் ஸ்டோராவோ க்ரியேட் பண்ணுறது வேஸ்ட். அது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் டிஜிட்டலாக மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரீடார்கெட்டிங், ட்ராக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொருத்தவங்களோட ஸ்டோரில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது. அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக இகாமர்ஸ் வெப்சைட் ஃபஸ்ட்டு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ஒரு ₹1,00,000 நீங்கள் ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே சமயம் நிறைய பேர் வந்து இப்போ ₹999 இகாமர்ஸ் வெப்சைட் ரெடி செய்து தரப்படும் அப்படின்னு வருவாங்க. தயவுசெய்து அவங்ககிட்ட ஒரு கையெழுத்து கும்பிட்டு கிளம்புங்கன்றேங்க. ஏன்னா இது உலகத்திலே ஒரு கேவலமான ஒரு பொய் என்னென்னா, ₹999 வெப்சைட் பில்ட் பண்ணுறது வேஸ்ட். ஒரு பிளாக் வெப்சைட் கூட பில்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு வேஸ்ட்டான ஒரு வெப்சைட் தான் பில்ட் பண்ணி தருவாங்க. இது எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கடையை பில்ட் பண்ணிவிட்டு டோர் வந்து இவ்வளோண்டு வச்சுக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆள் போகிற மாதிரி வச்சுக்காங்க. ஒரு பெரிய சரவணா ஸ்டோர் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு அவ்வளோ பெரிய வழி வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 50 பேர் ஒன்றா போனால் கூட உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹோஸ்டிங் அண்ட் டொமைனில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சுருக்குறீங்களோ, அந்த கடையோட வாசலை சுருக்குற மாதிரி. ஏன்னா இது எல்லாமே வந்து
சாதாரண மக்களுக்கு புரியிருக்காருன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வெப்சைட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். க்ளவுட் ஹோஸ்டிங் நிறைய ஹோஸ்டிங் இருக்குது. ஆனால் தப்பி தவிர கூட ஷேர்டு ஹோஸ்டிங் வாங்காதீங்க. நிறைய வெப் டெவலப்பர் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங்கை அதையும் வந்து 10 பேருக்கு பிரித்து விற்றுட்டு இருக்காங்க. அதனால தான் 999 ரூபாய்க்கு அவங்களால தர முடியுது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அது எப்படி நீங்கள் வாங்கலான்னா, உங்களுக்கு ஆவரேஜாக மந்த்லி எவ்வளோ வெப்சைட் விசிட்டர்ஸ் வரணும் அப்படின்றத நீங்கள் ஒரு பேப்பர் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 வெப்சைட் விசிட்டர்ஸ் வரணும்ப்பா. புதுசாவோ பழசாவோ, ஆனால் 50,000 வெப்சைட் ஒரு மாதத்துக்கு தாங்குகிற அளவுக்கு ஒரு வெப் ஹோஸ்டிங் இருக்கணும். அப்படின்னா ஒரு 10,000லேருந்து 15,000 நீங்கள் செலவு பண்ணால் போதும். ஓரளவுக்கு நல்ல ஹோஸ்டிங் கிடைக்கும். 10,000லேருந்து 15,000 நீங்கள் செலவு பண்ணும்போது டிஃபால்ட்டாக கண்டிப்பாக எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. நான் வியந்து பார்த்தது என்னென்னா, ஒரு பெரிய யூடியூப் சேனல் 7.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு ஓன் வெப்சைட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓன் வெப்சைட்டில் அவங்க ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வச்சு செல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெப்சைட்டுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கூட இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வெப் டெவலப்பரை அவங்க நம்பி காசு கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா, அந்த வெப்சைட் கூகுள் குரோம் வந்து அந்த ப்ரௌசர் என்ன நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸோ டெபிட் கார்டு டீட்டெயில்ஸோ கொடுக்காதீங்க, இது செக்யூர்டு இது வெப்சைட்டே கிடையாது அப்படின்ட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா. ஸோ அப்போ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ அந்த வெப் டெவலப்பர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்ட்டு. ஸோ இங்கே வெப் டெவலப்பர் வந்து எல்லாருமே ஃப்ராடுன்னு நான் சொல்ல விரும்பலை. அவங்கள நீங்கள் வேலை வாங்க தெரியல. எனக்கு நல்ல டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கணும். டெடிகேட்டட் ஹோஸ்டிங்காக வாங்கினா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 50,000 வெப்சைட் விசிட்டர்ஸை தாங்குற அளவுக்கு ஒரு ஹோஸ்டிங் இருக்கணும். கண்டிப்பாக எனக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வேணும். எஸ்எல் சர்டிஃபிகேட்னா கவர்மெண்ட்லேருந்து வாங்கணுமான்னு கேட்காதீங்க. அது என்னென்னா டிஃபால்ட்டாக அந்த ஹோஸ்டிங்காரங்களே தர ஒரு விஷயம் தான் அது. நீங்கள் ப்ரௌசரில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி லாக் சிம்பிள் இருக்கும். அன்லாக்குன்னா அது செக்யூர்ட் இல்லைன்னு அர்த்தம். செகண்ட் வந்து அந்த வெப்சைட் அண்ட் ஹோஸ்டிங் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை வேர்ட்பிரஸ்ல யூகாமர்ஸில் டெவலப் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணும், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஈஸியாக டக்குன்னு லோட் ஆகணும். இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்க்கு மினிமம் ஒரு 15,000 செலவு பண்ணுறது நல்லது. அப்போ தான் ஓரளவுக்கு வெப்சைட் விசிட்டர்ஸை தாங்க முடியும். ரொம்ப கம்மியாக செலவு பண்ணிங்கன்னா வெப்சைட் விசிட்டர்ஸ் தாங்காது, லோட் ஆகாது. லோட் ஆகலைன்னா சேல் நடக்காது. அவ்வளோதான் விஷயம். கிட்டத்தட்ட கடையை மூடி வச்சுட்டு கஸ்டமர் வரலன்ற கதை மாதிரி ஆகிடும் வெப்சைட்டில் ஹோஸ்டிங் கம்மியாக வாங்குறது. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் எல்லாருமே நீங்கள் வாங்கி தான் ஆகணும். மினிமம் ஒரு 10,000லேருந்து 15,000 ஆரம்பித்து நல்ல நான் பொட்டென்ஷியலாக பண்ணலான்னு இருக்கேன் சார். ஒரு அல்டிமேட்டாக இந்த பிஸ்னஸில் இறங்கலாம் முடிவு பண்ணிட்டேன், பயங்கரமாக மார்க்கெட்டிங்லாம் பண்ணலான்னு அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திங்கன்னா 50,000 கூட ஹோஸ்டிங் வாங்க, தப்பே கிடையாது. A2 வெப்பில் சூப்பராக இருக்கும். ஓகே, டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கியாச்சு. வெப் டெவலப்மெண்ட் நிறைய பேர் நீங்களே பண்ணுவீங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு ஹவு டு டெவலப் இகாமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நிறைய ட்யூட்டோரியல் வீடியோ வரும். ட்விட்டர் வீடியோ பார்த்து பண்ணுறது விஷயம் இல்லை, அதை நீங்கள் சிஸ்டமில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் மொபைலில் பார்க்கும்போது அழகாக இருக்கா, ஆப்டிமைஸ் ஆகுதா, சுருங்குதா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா வந்து கண்டிப்பாக சிஸ்டம் வேணும். சிஸ்டம் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஏன்னா இகாமர்ஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதும் சரி, அதை அல்டிமேட்டாக பேக் எண்டில் ரன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் வேலைக்காகும். மொபைல் மட்டும் வச்சு பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஸோ எய்தர் யூ ஹவ் டு ஓரளவுக்கு ஒரு மீடியம் லெவல் கான்ஃபிகரேஷன், ரொம்ப ஹை லெவல் கான்ஃபிகரேஷன்லாம் இல்லை. ஒரு 4GB ரேமு, ஒரு i3 ப்ராசஸர் இருந்தால் கூட போதுமானது தான். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் ஓகேவான்னு கேட்காதீங்க. கவர்மெண்ட் லேப்டாப் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மைக்ரேட்டான ஒரு லேப்டாப்போ சிஸ்டமோ வச்சுக்கோங்க. இப்போ நிறையா OLXல கிடைக்குது இல்லையா. ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன அமையும்னா, டாக்குமெண்ட்ஸ் நம்ம பெருசாக ரெடி பண்ண தேவையில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு GST, FSSI, ட்ரேட்மார்க் மாதிரி தேவையில்லை. பட் மக்கள்கிட்ட ஒரு ஆத்தென்டிசிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் GST எடுத்து வச்சுக்கிறது நல்லது, FSSI சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்ற வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா லேபிளிங் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆஃப்லைன் பிஸ்னஸே பாருங்களேன், நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை, அந்த மாதிரிலாம் ஏன் சொல்ல வராங்கன்னா, நாங்கள் இவ்வளோ வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களோட பிரான்ச் வந்து ஓரளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொன்னால் தான் மக்கள் வந்து அவங்க ஓகே இது ஒரு ஆத்தரைஸ்டு கம்பெனி போல இருக்குது, இங்கே தாராளமாக அந்த கடையில் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வருவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுன்றது ஒரு சைல்டிஷான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரில, நீங்கள் நிறைய ஷிப்மெண்ட் அனுப்புவீங்க கரெக்டாக. ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணாலும் மக்கள் வந்து ஆர்டர் போட்டால் நீங்கள் கொரியர் தான் பண்ண போகிறீங்க. எதோ ஷிப்ராக கேட்டோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர்லையோ இல்லை ஏதோ ஒரு கொரியரில் அனுப்ப போகிறீங்க. பேக் டு பேக் நிறைய கொரியர்ஸ் அனுப்பும்போது கண்டிப்பாக உங்களோட பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பேக் எண்டில் லோட் ஆகிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு GST எடுத்து வச்சுக்கிறது ஒரு சேஃபான விஷயம்.
அப்படி ஜிஎஸ்டி எடுத்து வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் கூட நான் ப்ராப்பராக ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சு தான் நான் என்னோட ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ்டி இல்லாமல் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ண முடியாதான்னு கேட்குற கேள்விக்கு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்காமல் நீங்கள் செல் பண்ணலாம். பட் என்னென்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன் போகும் இல்லையா? ஒரு மளிகை கடையிலே இப்போ பேடிஎம்மில் வந்து பணம் அனுப்புகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 டிரான்சாக்ஷன் போகுது. அவங்க கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட்றது ஏன்னா இவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குது, ஒரு தொழில் ரீதியான ஒரு வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஜிஎஸ்டி இந்த கரண்ட் அக்கௌண்ட்லாம் அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்களும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லது. ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஷிப் ராக்கெட்டில் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அவன் வந்து கவர்மெண்ட்டு கணக்கு காட்டுவான். ஸோ அப்போ நம்ம அதுலேருந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டால் முடிஞ்சது சார்னு கேட்காதீங்க. நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்க லீகலாக தான் கொண்டு போய் முடியும். அதனால் ஒரு ப்ராப்பராக ஒரு ஜிஎஸ்டி எடுத்து வச்சுட்டு நல்லது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ரைட் ஃப்ரம் டொமைன் ஹோஸ்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷனு, சிஸ்டம் வேணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து காமனாக போடுற இன்வெஸ்ட்மெண்ட். அது போக உங்களுக்கும் எனக்கும் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மாறும்னா, நீங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விற்பீங்க, நான் வேறு கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் விற்பேன். ஒரு சில பேர் ஆல்ரெடி நான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நான் ஆன்லைனில் கொண்டு வரலான்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துமே இன்வெஸ்ட்மெண்ட் மாறும் கண்டிப்பாக. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்து உங்களுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் மாறும். ஸோ நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி வரும். நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா கார்மெண்ட்ஸ்க்கு வேறு மாதிரி வரும். இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபேஷன் ஆக்சரிஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேஷன் ஆக்சரிஸ்க்கு வேறு மாதிரி மாறும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ன்றது ஒரு சில பேர் வந்து டிஃபால்ட்டாக ஆஃப்லைனில் செல் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொண்டு வரும்போது அவங்களுக்கு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே யாராலுமே ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாது. இது வந்து செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதனால தான் நான் கொண்டு வந்துட்டேன். செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அந்த வெப்சைட் மக்கள்கிட்ட ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓனாக ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க, பக்காவாக ப்ராடக்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் மக்கள்கிட்ட அதை எப்படி தெரியப்படுத்துவீங்க? இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டில் இந்த பொருள்லாம் கம்மியாக கிடைக்கும், நீங்கள் தாராளமாக வாங்கலாம், உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ஷிப்மெண்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க டிஃபால்ட்டாக. ஆனால் அது எப்படி மக்கள்கிட்ட தெரியப்படுத்துவீங்க? தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏன்னா பலதரப்பட்ட மக்கள்கிட்ட போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு ஆர்டர்ஸே வர ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிராஃபிக் ஜென்ரேஷன். டிராஃபிக் ஜென்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொட்டையாக சொல்லாதீங்க சார். எப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, கூகுள் ஆட்வர்ட்ஸ் இருக்குது, எஸ்இஓ பேசிஸில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய அதாவது எல்லாமே ஒரு செலவுகள் தான். நீங்கள் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் எல்லாராலையுமே வந்து எஸ்இஓ பேஸிஸில் ஒரு வெப்சைட்டை மேலே கொண்டு வர முடியாது. அதுக்குன்னு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாகணும். ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்னால் பண்ண முடியும் சார்னா நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் கூகுள் ஆட்வர்ட்ஸ் பண்ண தெரியுமா? ஸோ எல்லாமே சுற்றி இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஆளால் ஒரே இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி அவரே ப்ராடக்ட்ஸ் வாங்கி லிஸ்ட் பண்ணி அவரே ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ ஷூட் அவரே ஜிஎஸ்டி எல்லாமே ரெடி பண்ணி அவரே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாம் நடக்காத காரியம். கிட்டத்தட்ட டிஆர் சார் படம் மாதிரி தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், வசனம், ஒரு 16 இது போடுவார் அந்த மாதிரி. ஸோ அவரை மாதிரி அல்ட்ரா லெஜெண்ட் நீங்களாக இருந்தால் எல்லாமே பண்ணலாம். பட் அவுட் சோர்சிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியாத விஷயங்களை கரெக்டான பர்சன்ஸ் ஒப்படைக்க நல்லது. ஸோ நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்கிறவங்ககிட்ட நம்பாதீங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கு ஒரு ஆள் பிடிச்சிக்கோங்க, கூகுள் ஆட்வர்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க, எஸ்இஓ பேசிஸில் ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபீல்டில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீல்டு நல்லா தெரியும் சார்னா நீங்கள் அதை வச்சுட்டு மீதி 2 தான் ஒரு ஆள் கிட்டே கொடுத்துடணும். ஸோ ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கேம்பெயின் ரன் பண்ணிங்கனாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். மக்களுக்கு என்ன பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம், ஹோல்சேலர்கிட்டே மேனுஃபேக்சரர்கிட்டே வாங்குறோம்னா அது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் லைட் வாங்கினா லைட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அன்றைக்கி கரண்ட் பில்லும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பர்சன் கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து கேம்பெயின் ரன் பண்ணி அந்த 1000 இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கில் தான் வரும். ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, இனிஷியலாக வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் கொண்டு வர நினைக்கிறீங்க, இது எல்லாமே முடிவு பண்ணணும். ஸோ ஜென்ரலாக வந்து அமேசான் செல் பண்ணும்போது நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இன்றைக்கி எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ஒரு 25 யூனிட்ஸ் வந்திருக்கா, அப்போ எவ்வளோ சேல் நடந்திருக்கு, ஒரு 13,500 நடந்திருக்கா, ஓகே. நமக்கு பொறுத்த வரைக்கும் அமேசான் ஆர்டர் வந்தால் எவ்வளோ ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு, எத்தனை யூனிட்ஸ் ஆர்டர் வந்திருக்கு, இதை தான் நாங்கள் செல்லர் டேஷ்போர்டில் பார்ப்போம். ஆனால் சொந்தமாக ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணும்போது நம்மளோட மோட்டோ எப்படி இருக்குன்னா, நமக்கு இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க, நம்மளோட ஓன் வெப்சைட்டுக்கு எத்தனை மெம்பர்ஷிப் வந்திருக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்ம வெப்சைட்குள்ளே ஆர்டர் போடுற வரான்னா அவனோட யூசர் ஐடிக்காக மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அவன் ஆர்டரே போடுவான். ஏன்னா தான் கெஸ்ட் ரோலில் ஆர்டர் போட்டாலும் நமக்கு ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸ் நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ
ஸோ ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே நீங்கள் என்ன மோட்டோவில் ஒர்க் பண்ணணும்னா எவ்வளோ சேல் போகுது, எவ்வளோ ஆர்டர் போகுது, எவ்வளோ லாபம் வருது அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. ஒரு 3 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு நம்மளோட வெப்சைட்டில் கஸ்டமர் டேட்டாபேஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது டே பை டே. இன்றைக்கி ஒரு 5 ஆர்டர் வந்திருக்குன்னா எவ்வளோ ஆர்டர் எவ்வளோ சேல்னு பார்க்கவே மாட்டோம். நமக்கு ஒரு 5 கஸ்டமர் புதுசாக கிடச்சிட்டாங்கப்பா. ஏன்னா அப்போ தான் அவங்கள ரீடார்கெட் பண்ணி அடுத்தடுத்த மாதத்தில் ஈஸியாக சேல் கொண்டு வர வைக்க முடியும். ஸோ இன்றைக்கி தேதிக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டா பேஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ கஸ்டமர்ஸ் நாங்கள் புது கஸ்டமர்ஸ் இந்த மாதத்தில் பிடிச்சிருக்கோம். ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த 500 ஆர்டரில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் யார், நியூ கஸ்டமர்ஸ் யார், அது எல்லாமே அவங்க பிரித்து பார்த்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் அந்த மாதிரி பிரித்து பார்த்து பண்ணுறாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வராங்க இல்லையா, ஒரு சேல் நடக்குதா, ஓகே. பழைய கஸ்டமர்ஸ்க்கு நியூ அரைவல், நியூ ட்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. புதுசாக வந்த கஸ்டமர்ஸ்க்கு இன்னமும் நாங்கள் கூப்பன்ஸ் தரோம், டிஸ்கவுண்ட் தரோம்னு சொல்லிட்டு அவங்க இன்னமும் ஆர்டர் போட வைப்பாங்க. இந்த மாதிரி பிரித்து கேம்பெயின் பண்ணால் மட்டும்தான் ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், நியூ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஒரு பிராண்ட் அவேர்னஸ், இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது உள்ளே வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணாலும் அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த மாதிரி பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு ரன் பண்ணி ஆகணும். சரி சார், நீங்கள் எனக்கு நிறைய சொல்கிறீங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இவ்வளோ ரூபா ஆகும்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 வெப்சைட் விசிட்டர்ஸ் நீங்கள் புதுசாக உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க ஃபஸ்ட்டு மந்த்லி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 30,000 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அதிகபட்சம் ஒரு 10,000லேருந்து ஒரு 12,000 பேர் வருவாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து ரீடார்கெட்டிங் ரன் பண்ணுவாங்க, அடுத்து கன்வர்ஷன் ஆட் ரன் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக கன்வர்ஷன் ஆட் ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வெப்சைட் விசிட்டர்ஸை நீங்கள் புதுசாக உள்ளே கொண்டு வரீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20,000லேருந்து 25,000 அதிகபட்சம் 30,000 செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. அந்த 30,000 வந்து கண்டிப்பாக எடுத்தோடனே ஒரு சேல் அச்சீவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் வெப்சைட்டுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு டிராஃபிக் கொண்டு வரீங்க. அந்த டிராஃபிக்கை அடுத்தடுத்த மாதத்தில் நீங்கள் அவங்கள வாங்க வைப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் புரிதல் ஏற்பட்டுட்டு, நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் இதில் யாருக்கெல்லாம் அவுட் சோர்சிங் கொடுக்க போகிறீங்க, இது எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே இறங்கணும். கண்மூடித்தனமாக ஜஸ்ட்டே இல்லை வெப் டெவலப்பர் இன் சென்னை, வெப் டெவலப்பர் இன் மதுரை நடிக்கிறதுக்கு தயவுசெய்து இந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. யூடியூப்லேயும் வந்து ஹவு டு டெவலப் இகாமர்ஸ் வெப்சைட், ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, எல்லா யூடியூபருமே அப்படி தான் கேட்குறீங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே இறங்கணும். எடுத்தோடனே ஒரு ப்ராஜெக்டை கொடுக்காதீங்க எல்லார்ட்டையுமே, இன்க்ளூடிங் மீ. ஓகேவா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் இப்போ நிறையா கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 மணி நேரம் ஃபோன் கால் பேச வேண்டியிருக்கு. சார் நான் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன், எவ்வளோ ஆகும்? சார் ஓன் வெப்சைட் பில்ட் பண்ணுற விஷயம் இல்லை சார், இந்த க்ரைட்டீரியா இருக்குது, அதெல்லாம் உங்கள் விடுங்க சார், இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு எவ்வளோ ரூபான்னு சொல்லுங்கள், நான் டக்குன்னு கொடுத்துறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பில் பண்ணணும், நாளைக்கு லிஸ்ட் பண்ணணும், நாளான்னைக்கு ஆர்டர் வரணும். அந்த மாதிரி பண்ணவே முடியாது, சாத்தியமே கிடையாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு டொமைன் வாங்கணும் சார், ஹோஸ்டிங் வாங்கணும் சார், அதுக்கடுத்து நல்லா ரெஸ்பான்சிவாக ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் சார், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும் சார், லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனிஷியலாக கேம்பெயின் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் சொன்னது அவங்க புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடுது. ஆனால் 10ல் ஒரு 2 பேர் தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. 8 பேர் வந்து இவனுக்கு ஒன்றும் விஷயம் தெரியலப்பா, நம்ம வேறு மாதிரி போகலாம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வெப்சைட் டெவலப் பண்ணி யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க சார், எங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சு காசை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது, இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இனிஷியல் லெவலில் ப்ராடக்ட்டு, சிஸ்டமு, டாக்குமெண்டேஷன் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலே ஒரு 50,000 ஆகும். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 15,000 20,000 கேம்பெயின் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 நீங்கள் செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சொன்ன மாதிரி சிஸ்டம்ஸு, வாட்எவர் இட் இஸ் எல்லாம் செலவாகும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும். ஸோ ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் சார், இந்த மாதிரி ஐடியாவில் இருக்கேன், இது நான் கரெக்டாக அப்படின்றது தான் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். தேங்க்யூ.